உட்காருங்க மன அமைதியோட. எதுக்கு மனம் குழம்பிக்கிட்டு இருக்கிய? மனது அடங்கவில்லையே. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க பார்ப்போம். ஒன்று போல பறவைகளில் அவள் மணிப்புற, பாடல்களில் அவள் தாலாட்டு. இந்த பாட்டை கண்ணதாசன் ஏன் எழுதினாரு தெரியுமா உங்களுக்கு? அமைதி ஏன் எழுதினாரு தெரியுமா? மாடப்புறா கோயில் கூடாரங்களிலும் கட்டிடங்களிலும் வாழும். காட்டுப்புறா வனத்துல பறக்கும், கிணத்துல அடையும், பொந்துகள்ல புதர்கள்ல இருக்கும். மணிப்புறா காட்டுகளில் தெரியும், தனியாக தெரியாது, ஜோடியாக. அந்த ஜோடியில ஒண்ணு பிரிஞ்சிடுதுன்னா, பிரிந்துனா இறந்து போச்சுன்னு வச்சுக்கோ, கொஞ்ச காலம் தேடும். அப்படி கிடைக்கலன்னு சொன்னா தேடிக்கிட்டு அலையக்கூடிய மணிப்புறாவிலே ஒன்று தன்னால் முடிந்த அளவு ஆகாய வீதியிலே உயரமாக பறக்கும். பறந்துட்டு தன் இறகு இரண்டையும் ஒடுக்கி தலைகளாக கீழே விழுந்து சேர்த்துட்டு, அப்படி உயர்ந்த மனம் படைத்த அன்புக்கு இடம் கொடுத்த புறாவின் பெயர்தான் மணிப்புறா. அதைத்தான் கண்ணதாசன் எழுதினார். பறவைகளில் அவள் மணிப்புறா. ஜோடி. அந்த ஜோடிக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. உன் புரிதங்க இருக்காரு. அவருடைய மனசு நமக்கு எப்படி இருக்கு? அவருடைய உள்ளுறவுக்கும் உன் மனதுக்கும் கொஞ்சம் போராட்டம் நடக்கு. புரியுதா? அதனால இந்த வாழ்க்கை இனிக்கவில்லையே, இதுல உள்ள நிலைமைகள் மாறுமா மாறாதா, நம்ம இஷ்டப்படி வருமா வராதா, அப்படி என்ற ஒரு ஏக்கமும் தாகமும் உன் உள்ளத்தில் இருக்கு மகளே. உண்மையா? கால் வந்துட்டு வா. பாடுறாடா. அவர் மனதை நேர்மையான வழியில் திருத்தி எட்டி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை கிட்ட வர வச்சு ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? சந்தோஷமா இருக்க வைக்க. இடைப்பட்ட ஒரு ஆண்டில் சில லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்து நொந்து கொண்டீர்கள். தொழிலை நோக்கி ஒரு நஷ்டம், நட்பு ரீதியாக ஒருவனை நம்பி போன பணமோ பல நஷ்டம். இந்த இரண்டுக்கு இடையில் விடை கிடைக்காத வேதனையில் இப்பொழுது வாடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவையில்லாமல் பிரத்தியாருக்காக பட்ட கடனோ அதிகம். அதுல வழக்கு வருமோ என்ற குழப்பம், வேதனை எல்லாமே இப்போ உங்க தலையில இருந்து ஆடுது. அதை தீர்த்து கருப்பசாமி தெளிவான வழிகாட்டுப்பான்னு கேட்க வந்திருக்கீங்க. கால் வேலை இல்ல, பொண்ணும் அமையல. பொண்ணு அமைச்சு தர்றது என் பொறுப்பு. வேலை கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுவரை பொறுமை வேண்டும். செம்மையா நடத்தி தரேன். தை மாதம் வரை ஒட்டுமொத்தமா காத்திருக்கணும். ஜெயிச்சு தந்துடுறேன். ஒரு வேலை சொல்லி இருக்கிறாங்க, அது போக முடியுங்களா? போக முடியும். பணம் கொடுக்காம போனா முடியும். பணம் கொடுத்தா ஜெயிக்க மாட்டீங்க, தோத்து போயிருவீங்க. புரியுதா? பொறுமையா இருங்க. தை மாதம் வரை பொறுமையா இருக்கணும். நான் அமைச்சு தரேன், வாழ்க்கையை நடத்தி தரேன். பக்கத்துல வா. நீங்க அங்க தள்ளி இருக்கோம், இந்த காலம் அங்க தள்ளி. பொறுமையாயிருமா? பக்கத்துல வாடா. இந்த ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ் போன்ற பாதிப்பை கொடுக்காது. புரியுதா? அதுல முதல் தரமானது தானே தவிர விளைந்த நோக்கில் உள்ளதல்ல. இது மாறிவிடும், இனி வளராது. காப்பாற்றி தரேன், வெற்றியை தரேன். இந்த அப்படி நல்லா இருக்கு. பக்கத்துல வரலாம். நல்லா இருக்கு. அடுத்த வியாழக்கிழமை இரவு என்னை வந்து பாருங்கள்.
அடுத்த 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வேலைக்கிழமை பேசி அழுதுகிட்டே இருக்குது. உடம்பு நமச்சிவாயம் நிற்கும். போலாம், பாப்பாக்கு ஒரு ஆறு வந்துகிட்டும். சரி, நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரும் உண்டுமா? போயிட்டாங்க எழுந்து போங்க. அதே ஈரோடு எல்லை பெண்ணடியாள் ஈரோடு எல்லை 3 முக்கு சாலை. அந்த சாலையில இருந்து நேர போனா ரைட் சைடுல ஒரு தொழிற்சாலை, இடதுபுறத்துல கொஞ்சம் தாவரங்கள் எல்லாம் விளையக்கூடிய இடமா இருக்கு. அதுல கற்பராயன் இருக்காரா? இருக்காரு. கற்பராயன் சாமி வராரு உங்க எல்லையில. நீ சொல்றது உன் வீட்டு எல்லையில இருக்கக்கூடிய விநாயகர், நான் சொல்றது தோட்டத்து எல்லையில இருக்கக்கூடிய கற்பராயன். காரணம் சொல்லலாம். என்னம்மா வேணும்? பக்கத்துல வா. கையில என்ன வச்சிருக்கோம்னு தெரியுமா? பூவை எடுத்து கொடுத்துருக்கேன். கல்யாணம் நடந்தாச்சு, இனி தடை இல்லை, யாரும் தடுக்க முடியாது. வெட்டியாக்கி தரேன், ஆவணில நடந்துடும். பணமும் தரேன். நல்லா கண்ணீர் விடாத தைரியமா. அதுக்கு அடுத்த உத்தரவுல கவனிப்பாங்க. கர்மசாமி திருப்பூர் கால் வந்துட்டு வரலாம். நான் சொன்னா நீ வருத்தப்படுவியா மகனே? வருத்தப்பட மாட்டேன். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வா. உந்திச்சுழி தொப்புள்ள இருந்து அடிவயிறு பக்கத்துல உஷ்ண உபாதையும், இரவில் மன உளைச்சல் சம்பந்தமான மனச்சிதைவு குழப்பமும் நடக்கும். சரிண்ணா? ராத்திரி எந்திரிச்சு உட்கார்றது மாதிரியே ஃபீலிங் வரும். அடிக்கடி யூரின் போறது மாதிரி ஃபீலிங் வந்துகிட்டு இருக்கும். நடக்கா? இதுக்காக சைக்காட்டிக்ஸ் மாத்திரை சாப்பிடணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல இருக்கு. அது சரியாக பலன் அளிக்கவில்லை. இது முதல் தரத்தை சார்ந்ததா 2ஆம் தரத்தை சார்ந்ததா என்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பவர் இன்னும் ஆணித்தனமா கிடைக்கல. அதனால பொதுவான ஒரு மாத்திரையை இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தெளிவடையல. இதை நிப்பாட்டி தெளிவுபடி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தாப்பா, வெற்றியா நடக்கும். அந்த கல்யாணம் வெற்றிகரமா நடக்கும். நீ நினைக்கிற இடத்துலயே அந்த மாப்பிள்ளை கிடைச்சாச்சு. சந்தோஷமா நடக்கும், புண்ணியமாயிடுது. ஆமாப்பா, சென்னையில இருக்கான். சந்தோஷமா இருக்கு. தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக ஏங்குகிறேன். மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக வாடுகிறேன், நான் வாடுகிறேன். குழந்தை வரணுமோ? உள்ளவரும் தானே வேணும். பாடுறதை வச்சு புரிஞ்சுக்கிட வேண்டாமா? காலில் விட்டுவாங்க. கேட்டு பார்த்தேன், பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும். வாங்கிக்கலாமா? அப்படியா? என்ன பேர் வைப்பீங்க? ஹம்சவல்லி அப்படின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? ஹம்சவல்லி. யாருடைய பேரு? அன்னை ஆதி பராசக்தியின் பெயர். சகல அம்சங்களையும் பொருந்தி சகல கோடி செல்வங்களும் பெற்று புதிய வீடுகள் 3ஐயும் பெற்று வாழ்வாள். காரணம்
நீல கடல் ஓரத்திலே நீ வந்து நீ வாழ்க. கர்மசாமிக்கு மாசி மாதம் வரை அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்து மனதில் என்னை தியானித்துக் கொண்டு தவம் இருந்து கொண்டிருந்தால் குழந்தை ஜனனமாகும். எந்த மருத்துவ சிகிச்சைகளும் தேவையில்லை என்று உத்தரவு. என்ன, உனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம், கர்ப்பப்பையில் குறையிருப்பதாக சில செய்திகளை சொல்லி உள்ளத்தை குழப்பி விட்டார்களே, எப்படி பிறக்கும்? அந்த விளக்கம் வெளியே வரணுமேனு நினைக்கிறேன். கருப்பசாமி காப்பாத்துற, குழந்தை பிறந்தாச்சு. நல்லா இருக்கும். பாப்பா பக்கத்துல வேண்டாம், என்னைய நம்பிட்டு தான் ஒழுங்கா உட்காந்துக்கா பாத்து. நல்லா ஒருத்தன் குழந்தை ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். சாமி அப்படி பிறந்துருச்சுன்னு சொன்னா எடைக்கு எடை பணம் கொண்டு வந்து தாரம்னு சொன்னான். கொடுத்தானா கொடுக்கலையா? பிள்ளை 3 கிலோ, ஆனா அவன் எடைக்கு எடை கொடுத்தது இருக்குதான் 3 முறையாக 9 கிலோ காசு பணம் கொண்டு வந்து கொடுத்தான். ஆம்பளை பிள்ளை பிறந்தது. நான் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தந்திருக்கேன், எடைக்கு எடை தங்கம் நிறைய. ஆமா மாசு. கர்மசாமிக்கு தொழிலை பற்றி மன உபாதையுடன் வந்த மகன் யார்? நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தார், நான் இந்த நானிலத்தில் எல்லா சாமியும் கும்பிட்டு விரக்தி ஆயிட்டேனே. என்னடா, எல்லா கோயிலுக்கும் போயாச்சு, சாமிகள்லாம் பார்த்தாச்சு, பூசாரி கிட்ட சொல்லலாம் கேட்டாச்சு, சோசியத்தையும் கண்டாச்சு, ஒண்ணுமே நடக்கிற. இருந்தா என்ன, போனா என்ன நடந்துற போகுது? கடைசி அங்க வந்துட்டு போவோம், நடந்தா பார்ப்போம், இல்லையா விதி போல் நடந்து போகுது. அப்படிதான் உங்க உள்ள சொல்லுது. கால் ஒன்று வரலாம். உன் தொழிலை போய் பார்த்தேன், 1.5 வருஷமா நஷ்டமும் மனவேதனையும் கடன்களும் போய் கிடக்கு. அதனால தொழில் மாற்றம் ஏற்படுமான்னு பார்த்தேன். தொழிலின் நிலைமையில் மாற்றம் ஏற்படும், ஆனா தொழில் மாறாது. தொழிலின் இன்று இருக்கிற நிலைமைகளில் மாற்றம் ஏற்படும், ஏற்றம் ஏற்படும், ஆனால் தொழில் என்னும் தன்மை மாறாது. அப்படி வெற்றியாக்கி தாரேன். ஒரு இடத்துல இருந்து பணம் வர வேண்டும், கிடைத்தால் வளர்ந்து கொள்ளலாம்ங்கிற ஒரு ஏக்கமும் எண்ணமும் உள்ளத்துல இருக்கு. அதை வர வச்சு தந்து தெய்வமாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு கதை சொன்னேன், எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? இவனுக்கு பிள்ளை இருக்கு, ஒரு ஜாதகத்துல எழுதுவான் பிள்ளை உண்டு கொல்லி இல்லை அப்படின்னு சொல்லி நாடி ஜோதிடத்துல ஒரு ஆளுக்கு எழுதுனான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளை இருக்கும், ஆம்பளை பிள்ளை இருக்காது அப்படின்னு அர்த்தம். அதனால அதுக்கு உடனே ஆண் வாரிசு வேணும்னு ஒருத்தன் கேட்டான், கொடுத்தேன். எடைக்கேட பணம் கொடுத்தான்னு சொன்னேன். இப்ப இவனுக்கு என்ன வேணும் கேளுங்க. என்னப்பா வேணும்? ஆண் வாரிசு வேணும். கால கொடுத்துருவோம். யார் வருவா? வேலெடுத்து தூதெடுத்து விளையாடி வந்தவா. வேலெடுத்து தூதெடுத்து விளையாடி வருவோம். யாருடா? வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த ஆம்பளை பிள்ளை பிறப்பான், தைப்பூசத்திலிருந்து ஜனனமாகும். முருகா என்று பெயர் வை, நலமடைவாய், ஆனந்தமடைவாய். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா. மகன் கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பொன்னான இடம் தேடி. கண்ணதாசன், சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் தெய்வ பாடகர்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு தகுந்தாற் போல பாட்டுகள் இந்த உலகத்துல படைச்சிட்டாங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று சொல்லலாம்.
ஜெய் மாகாளி மாதாங்கி, ஜெய் பகவதி முத்திர தாண்டவி மாரி கௌமாரி. உன் வீட்டு எல்லைக்கு போய் பார்த்தேன். சிவனுடைய ஐக்கியமும் அன்னை சக்தி சுரூபமாகிய காளி மாரி போன்ற தெய்வங்களும் குடியிருக்கிற பகுதி. ஏற்கனவே 3 ஆண்டு காலங்கள் மங்களகரமான காரியத்துக்காக சாதகங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ ஓராண்டு காலம் கடினமாக நடவடிக்கைகளும் அலைச்சல்களும் திருச்சல்களும் நடக்கே தவிர வெற்றி அடைய முடியவில்லை. அதுக்கு மகனுடைய மனசும் ஒரு காரணம், கிரகங்களும் ஒரு காரணம். கிரகம் ஒத்துழைத்தால் மனம் ஒத்துழைக்கவில்லை, மனம் ஒத்துழைத்தால் சமுதாயம் ஒத்துழைக்கவில்லை. ஆக இந்த 3ம் சேர்ந்து குழப்பமாக இருக்கு. என் பிள்ளை மனசையும் சரியாக்கணும், எங்க இஷ்டப்படி அவன் கல்யாணமும் நடக்கணும். இதான் கேள்வி. உண்மையா இல்லையா? காலம் சொல்லலாம். இந்த அப்பா அம்மா பிசினஸ் ஆஃப் ஆர்ட் படித்த ஒரு பெண்மணி உன் வீட்டுக்கு மருமகளா வர வச்சுக்கா. சந்தோஷமா இருப்பீங்க, வெற்றிகரமா இருப்பீங்க, ஐஸ்வர்யமா இருப்பீங்க. நல்லா இருங்க மகளே, வாழ்க வாழ்க. தலைவன் தலைவி கயத்தாறு. உங்களுக்கு உத்தரவு இருக்கு, பொறுமை பெறுங்கள். தலைவன் தலைவி கயத்தாறு. தலைவன் தலைவினா கணவன் மனைவின்னு அர்த்தம். ஐபிசி இந்தியன் பீனல் கோடு சட்டத்தின் கீழ் பணி செய்யக்கூடியவர்கள் அர்த்தம். நீங்க கயத்தாரா? வாங்க, நீங்களும் தலைவன் தலைவி தான். ஐபிசினா என்னது? இந்தியன் பீனல் கோட் சட்டப்படி வேலை பார்க்குறவங்க. நீங்க இந்தியன் பீனல் கோடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் காலோல் சொல்லலாம். பக்கத்துல ஒண்ணு போல கும்பிடுவாங்க. உக்கி போடும் போது 2 பேரும் ஒண்ணு போல எந்திப்பாங்க. அந்த உக்கி போடுறது ஒரு பெரிய யோகாசன முறைகளிலே ஒன்று, தெரியுமா? சீதக்கடவ செந்தாமரைன்னு ஒரு பாட்டு இருக்க. கணபதி அகவல், விநாயகர் அகவல். யார் பாடினது? ஔவையார் இயற்றியது, சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது. அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உக்கி போட்டு கும்பிடுறதுல எத்தனை அர்த்தம் இருக்குன்னு. அவ்வளவு யோகாசனமும் அதுக்குள்ள இருக்கு. நீங்க 2 பேரும் ஒருத்தர் உட்கார ஒருத்தர் எந்திக்க, ஒருத்தர் உட்கார ஒருத்தர் எந்திக்க. ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். ஏற்கனவே மனசும் அப்படித்தான் இருக்கு. ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்க, ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்கங்கிறதுல கொஞ்சம் விளையாட்டும் வாக்குவாதமும் போராட்டமும் இருக்கிறது மாதிரி தான் லைஃபே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா என்ன குட்டி? உண்மையா இல்லையா? காலம் மாம்பழம் சாப்பிட்டுருக்கியாடா தம்பி? சாப்பிட்டுருக்கியா? மரத்துல தானா பழுத்து வந்த ருசிக்கும் கெமிக்கல் வச்சு பழுத்த பழத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? உலகத்துல எல்லாத்துக்குமே அதுதான் பிடிக்கும். வேற வழி இல்லாம நம்ம என்ன செய்தோம்? கெமிக்கல் பழத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். சில பேருக்கு செமிக்கும், சில பேருக்கு செமிக்காது. உடல் நோயை உருவாக்கும் கெமிக்கல். செயற்கைக்கு அவ்வளவு பெரிய சக்தி. இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. எனக்கு சாமியா எனக்கு அந்த குரலை கொடுத்து, இந்த ஊர்ல இருந்து மக்கள் வந்திருக்காங்க, இன்ன செய்திக்கு வந்திருக்காங்க, கூப்பிடுறா அப்படின்னு கூப்பிட்டு நான் வாக்கு சொன்னோம்னா அது கருப்பசாமி இறக்கப்பட்டு கூப்பிட்டு சொல்லுதாருன்னு அர்த்தம். நான் 10 முறை வந்திருக்கேன் கருப்பசாமி, எங்களை நீ பார்க்கவே இல்லைன்னு என்னை கட்டாயப்படுத்தி கெட்டி வச்சுக்கிட்டு எனக்கு சொல்லித்தான் ஆகணும்னு சொன்னா, உன் மனசு பக்குவப்படுறதுக்காக ஏதோ ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டோம்னு அர்த்தம். இப்படி நான் சொல்லலன்னு சொல்லி என்ன வருத்தப்பட்டவங்க நிறைய பேர், வராம நின்று கொண்டவர்கள் பல பேர், அது என்ன சாமினி என்ற தூத்தி பேசி சென்றவர்கள் பல பேர், எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி போறவன் பல பேர். ஆனா அவன் காதுக்கு அந்த கோயிலுக்கு போன நல்லா இருக்கும்னு சொன்னாலும் அவன் கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனா வார்த்தையை வெறுப்பு இப்படி சொல்லுவான். மனிதன் இப்படித்தான் இருப்பான். மனிதனை மாதிரி நான் நடந்துக்கிட முடியுமா? முடியாது. அத மாதிரி சில மாதங்களுக்கு முன்பு வந்திருக்கிற பொழுது கட்டாயத்தின் பேரில் என்னை நிர்பந்தப்படுத்தினாய். நீ உன் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக உனக்கு நல்ல வாக்குகளை சொல்லி அனுப்பின. நல்ல வாக்குகளை சொல்லிருந்து சாமி என்ற நம்பிக்கையில 6 மாதங்களை கழித்து விட்டாய்.
இந்த 6 மாதம் கழிச்சு தான் உன்னை கூப்பிடணும் என்பது விதி. அதுக்கு முன்னால முந்தணும் என்பதோ உன்னுடைய மதி. உன் மதிக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன். இப்ப விதிக்கு பதில் சொல்ல போறேன். கால் விழுத்துவாங்க. உங்களுடைய மனம் நிம்மதி அடையவில்லை. அதுக்கு பணம் பற்றாக்குறையும் ஒரு காரணம், சில பேர்களுடைய மனசும் ஒரு காரணம். மனசை செம்மையாக்கி தாரேன், பணத்தை வர வச்சு தாரேன். வீட்டை நானே முடிப்பேன், நானே வந்து விளக்காட்டுவேன். புரியுதா? தை மாதத்துக்கு உட்பட வீடு சம்பந்தமான எண்ணங்கள் நிறைவேறும். 2, நிலையான ஒரு தொழிலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளை நீ செய்தாய். ஆனா உன்னுடைய கிரக பலனும் எதையும் பிடியா பிடிச்சு செய்யக்கூடிய நிலையில இல்லாம மண்ணும் மனையை நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க. உண்மையா? இதுல நீ உயர்வடையக்கூடிய பாக்கியத்தை நான் தாரேன். 3, மனைவியினுடைய வேலை தொடர்ந்து கொள்வது நன்றா அல்லது தொடராமல் இருப்பது நன்றா என்ற ஒரு அபிப்பிராய பேதம் உள்ளத்துக்குள் அப்பப்பொழுது வந்து செல்லுகிறது. புரியுதா? அப்பப்போ மனதுக்குள்ள தோன்றி உனக்கு மறைகிறது. வெளிப்படுத்த முடியாத வேதனையோ அவளிடம் விளக்கமாக உன்னால் சொல்ல முடியவில்லை. பொம்பளை வேலைக்கு போய் அவளுடைய மனது புண்பற்றக்கூடாது, அவ மனம் கஷ்டப்பட்டுறக்கூடாது, ஏதும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது என்று பல்வேறு சிந்தனைகள் உன்னை உறங்க விடாமல் உன் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. உண்மையா? இதுல எந்த ஆபத்தும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம அவ வேலையை உத்தியோகத்தை நான் காப்பாற்றி தருவேன். உன் குடும்பத்தினுடைய மரியாதையும் உயர்த்தி தருவேன். வேற என்ன வேணும்? கால் வந்து வரலாம். நான் அள்ளி கொடுக்கிற பணம் அளவில்லாது பெருகும். செல்வ சிறப்போடு என்னாலும் உயர்ந்திருப்பாய். வரலாம். இந்த மகனே, பல லட்சங்களை பெற்று ஆனந்தம் அடைவாய். செல்வ சிறப்போடு இருப்பாய். வேலையில எந்த இடைஞ்சல் இல்லாம ஆக்கித்தார நீ நினைக்கிற பகுதி உனக்கு வேலை கிடைக்கும். ஆனந்தம் அடையலாம். பகுதி தாரம்னு சொல்லிட்டேன். உயர்வோம். அதே கயத்தார் எல்லை தொழில் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டு கடன்கள் உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். நுழைகிற பொழுதே ஒரு அம்மன் கோயிலும் அருமையான சொல்லமாட சாமியும் அந்த பகுதியில் இருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கோவில் கோடைகள் கொடுக்கிற பொழுது நிலத்திலே ஒரு காளியம்மை தோன்றுவார். அது அந்த திருவிழா முடிந்த பிறகே மறைந்து கொள்வார். இப்படி ஒரு வழக்கமான நிலையும் அந்த பகுதியிலே இருக்கு. 2.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் சட்டப்படி சில குழப்பங்களும் உனக்கு நடந்து கொண்டிருக்கு. உண்மையா? அந்த நிலைகளை மாற்றி உன்னுடைய பூமி சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை இல்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமில்லா. கால் ஒன்று வரலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கலாம். கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி காப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கிரகங்களால் ஆன தடைகள் தான் 3 ஆண்டு காலங்களாக உனக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்த்து தரக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது தொடங்கிவிட்டது. வங்கியில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆர்டருக்கு 27 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அதுல இருந்து ரிலீஃப் ஆகி உன்னுடைய மருத்துவமனையை ஓங்காரமா வாழ வைக்க. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான இடத்தில் உன்னுடைய பணங்கள் தேங்கி கிடக்கு. அது வருமானு கேட்டேன். 1/3 பகுதி வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள் ஒரு நண்பன் உதவியால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு உத்தரவாயிருக்கு. கால் ஒன்று வரலாம். வேற என்னப்பா வேணும்? வீடு வந்து புது லோன் எடுத்து வீடு வாங்கி அப்ப அங்க வந்து ஏதாவது அந்த வீட்டுக்குள்ள தீய சக்திகள் இல்ல, ஒரு ஆத்ம சக்தி இருக்கு. அதனால எந்த பாதிப்பும் வராது. அந்த லோன் விஷயத்தையும் வெற்றியாக்கி காப்பாற்றித்தாரேன். நிறைந்த செல்வமும் பணமும் கிடைக்கும். நல்லா இருக்கு மகனே. என்னாலும் உயர்ந்திருப்பாய். வெற்றி மாலை கொடுக்கலாம். மாலை இருக்கு, வாங்கிட்டு போயிரு. அந்த மாலையை கொண்டு
எந்த இடம் திறக்காமல் அடைத்து கிடக்கிறதோ அந்த கதவுல போடணும். சரியா? கூப்பிடு கருப்பசாமிய. திறந்து வச்சாச்சு. வெற்றி அடைவார். ஆனந்தமாக இருக்கலாம். அதே திருவனந்தபுரம் எல்லை வரலாம். காயின் கீழே விழுந்துடாவிடா. இந்தா செல்வமே பெற்று வாழ்வார். எடுத்து அதே மாதிரிதான் உன் பணம்லாம் வெளியில செதறி கிடக்கு. கொண்டு வந்து சேர்த்துட்டேன். நல்லா பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் தொழிலை பற்றிய மன வருத்தமும் உன் உள்ளத்துல இருக்கு. தொழில் சரியாக இயங்காமல் இப்பொழுது கடன்களும் மனவேதனையும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீராக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? காலில் விட்டு வரலாம். திருமணமாம் வேற என்னப்பா வேணும்? கடனை நான் வலித்து இருக்கிறேன். ஏன் நீ கவலைப்படுற? என்னை நினைச்சு கும்பிட்டுக்கோ. உன் இடத்துல பணம் வரும். 2 நண்பர்களால் உனக்கு பண உதவியும் கிடைக்கும். அதுல உன் கடனும் தெரியும். இந்தா செல்வாக்கா இருக்க வைக்க வெற்றி உண்டு. அடுத்த வாரம் வந்து அதை கேட்டுக்கா ஜெயிச்சு தரேன். அதே கேரள தேசத்திலிருந்து எனக்கு மட்டும் பொண்டாட்டி கிடையாதா, எனக்கு மட்டும் கல்யாணம் கிடையாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க கால் வந்துட்டு கல்யாணம் முடிச்சவங்க பெரிய சந்தோஷத்தோட இருக்கான். கருப்பசாமி, கிரகங்களால் ஆன பீடையோ மனிதர்களால் ஆன இடைஞ்சல்களோ எது நடந்து என்னுடைய திருமண வாழ்வு இப்படி ஆயிடுதுன்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்துல இருக்கு. என்னடா, உழைப்பில் ஒரு குறை இல்லை, ஆனா எங்கு போனாலும் திருமணத்தை பத்திய ஒரு உதவி கிடைக்கவே மாட்டேங்குது. அதுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் நடக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். நடக்கும். கர்க்கடக மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் உனக்கு பெண் சம்பந்தமான நல்ல தொடர்புகள் கிடைச்சிரும். அதுல நீ கல்யாணம் முடிச்சு சிறப்பாக வாழலாம். அதுல இருந்து அந்த நேரங்கள் மாறியாச்சு. கெட்ட நேரங்கள் மாறிடுது. கர்க்கடக மாதத்துக்குள்ள உனக்கு பெண் அமைஞ்சாச்சு. சந்தோஷமா இரு. விநாயகனை கும்பிடு. அப்போ வந்து ஒரு வேற ஒரு பொண்ணாக பழகி நடக்குமான்னு கேட்டாங்க. சாமி நடக்குன்னு சொன்னாங்க, நடக்கல. அது வேணுமா? கண்டிப்பா வேணுமாடா. அது கிடைக்காது. பின்னால பேச. புண்ணியமாக இரு, புண்ணியமாக இரு, புண்ணியமாக இரு. கருப்பசாமி, ஆமா, வண்டி வாகனம் கேரளால வண்டி வாகனம் யார் வச்சிருக்கிறா? என்ன வண்டி? எதுக்காக வச்சிருக்கிற? வண்டி வாகனம் தொழில் இருக்கா? கண்ணிலே நீரதற்கு. தம்பி வா, நல்லா இருக்கியா? உங்க வீட்டுல இருந்து கடற்கரைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? இவனை கொஞ்சம் விவரமா நண்பர்களை குறைக்க சொல்லுங்க. உல்லாசமா பீச்சு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக வேண்டிய மனசு வரும். அதுல கொஞ்சம் மனக்குறைகள் வரும். கால் வந்து பேச்சியம்மாள் வருக. பிரமாணசாமி வருக. வரலாம். உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். பழைய காலத்துல கும்பிட்ட பேச்சியம்மன் போன்ற தெய்வங்கள்லாம் அங்க இருக்கு. பிரமாணசாமி எல்லாம் அங்க இருக்காரு. புரியுதா? இப்போ 6 மாத காலங்களாக உடல்நிலைகள் சரியில்லாத மனக்குறைகள் நடக்கும். தொழில் சரியில்லாம ரொம்ப மனவேதனையும் தேவையில்லாத கடன்களும் நடந்து குடும்பத்துல நிம்மதி இல்லாம குழப்படியான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கு. இவைகளெல்லாம் மாந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்குமா, இயற்கையா நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால்
மாந்திரிகத்தால் எதுவும் நடக்கவில்லை, கிரகத்தால் நடக்கிறது. உன் மகனை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். வீட்டை விட்டு வெளியில போய் எங்கேயாவது தங்கி இருக்கணும் போகணுங்கிற ஒரு மனநிலையும் சூழ்நிலைகளும் அவன் விதியில் விளையாடி கொண்டிருக்கிறது. வேற எங்கேயாவது போய் உழைத்தாவது கொஞ்ச நாள் இருக்கலாம் என்ன ஒரு பிளான் அவன் மண்டையில ஓடுது. அப்படி போயிட்டு வந்தால் தந்தைக்கும் தாய்க்கும் நன்றே, இவனுக்கு எந்த ஆபத்தும் வராது, போயிட்டு வர சொல்லு, ஜெயிச்சு தாரேன். என்ன தப்பி அந்த நோயை தீர்த்து தாரேன், சற்று பொறுமையாக அடுத்த உத்தரவு நோய் தீர்த்துருவோம், நல்லா இருப்பான். காசு பணம் உண்டு. வீரணன் அப்படி சொல்லி ஒரு சாமி வருது. ஐயனாரோட சேர்த்து துப்பாக்கியோட ஒரு சாமி நிக்காரு. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்பே உடல்நிலைகளில் மனக்குறைகளும் வேதனைகளும் ஏற்பட்டது. இதுக்கு சொந்த பந்தங்கள்ல சண்டை வந்ததே அந்த செய்வனைகள் காரணம்னு சொல்லி உன் மனதுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. உண்மையா? கால் வந்துட்டு வா. யார் நமச்சிவாயம்? அப்படி செய்வனை கோளாறுகள் நடக்கவில்லை, அது வீணான கற்பனை என்று உத்தரவு. இழந்து போன பணம் மீண்டும் கிடைக்குமா, கொடுப்பானா அப்படின்னு கேட்டேன். எனக்கு பணம் வரட்டும் கொடுக்குறேன், அப்படின்னு நீ ஆனதை பாரு அப்படின்னு பஞ்சாயத்தும் வார்த்தைகளும் வந்து குழப்பமடைந்திருக்கு. இந்த பணத்தை உனக்கு வாங்கி தரணும், 5 லட்சம் ரூபா கிடைக்கும், பாக்கி கிடைக்கவே செய்யாது. காலம் சொன்னோம். சரி, பெத்த பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய பத்தி மன வருத்தமும் குழப்பமும் வாழ்க்கை சரியில்லைங்கிற ஒரு கண்ணீரும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த கண்ணீரை தொடச்சி கண்ணியமாக வாழ வச்சு தந்தா போதுமா? இடையில வீட்டில் உள்ள ஆம்பளை ஆளுக்கு கால் முட்டுக்கு கீழே வலி வேதனை சம்பந்தமான பிரச்சனையும் நடக்க முடியாத குறைகளும் தேவையில்லாத வழக்குகளும் பட்டு வீடே சின்னாபனமாகி போயிருக்கு. உண்மையா? எல்லாம் மாத்தி நிம்மதியாக்கி தரேன், புண்ணியமா இருக்கு. இன்னையிலிருந்து எல்லாம் நிறைவேறும், சந்தோஷமா தாய். அதே சேலம் எல்லை கிட்னி சம்பந்தமான பாதிப்பும் பல பணத்தின் இழப்பும் என்றால் ஆனந்தமான வீடுன்னு அர்த்தம். வீட்டு எல்லைக்கு போற வழியில மாரியம்மன் அப்படின்ற ஒரு தெய்வத்தினுடைய சன்னிதானம் அந்த எல்லையில பிரதானமான இடத்துல இருக்கு. உங்க வீட்டு எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். அற்புதமான யானை முகம் கொண்ட விநாயகருடைய அரவணைப்பு மிகுந்த எல்லையாக அது இருக்கு. அதே மாதிரி 3.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய ஆயுள் சக்தியின் பார்வையினால் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டு பிரத்தியாரால் ஏமாற்றப்பட்ட வேதனைகள் உங்களுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து உங்களை காப்பாத்தியும் தரணும், நீதிமன்றத்துக்கு போகாம பணத்தை வாங்கி தரணும். கால் வந்துட்டு பணம் என்னடா, பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம். இந்தாப்பா, அந்த பணத்தையும் வாங்கி தரேன், அடுத்த வருமானத்துக்குரிய தொழிலையும் விருத்தியாக்கி தரேன். உன்னுடைய தொழில் தடையில்லாமல் ஓங்கும், வெற்றியாக்கி தரேன். புதுமையான ஒரு பிரைவேட் கம்பெனில உன்னுடைய படிப்புக்கு ஒரு வேலை கொடுக்க போகுது, வாங்கிக்கா, சந்தோஷமா இருக்கலாம். வாழ்க. அதே சேலம் கள்ளக்குறிச்சி எல்லை நானும் இருக்கனே, இன்னொரு தரம் காலில் விட்டு வரலாம். வணக்கம். போனவளை கூட்டிட்டு வரணுமா வேண்டாமா? கூட்டு வரணும். என்ன தப்பு செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவியா? டிம் லைட் அடிச்சாலும் ஏற்றுக்கணும், டாப் லைட் அடிச்சாலும் ஏற்றுக்கணும். முடியுமா? மனசு மாறி வரணும். மனசு மாறணும். மாறுறது வரை உன்னால பொறுக்க முடியுமா?
அங்க ஒரு ட்ரைனிங் கொடுத்து அங்க கூட்டு வேண்டி இருக்கு. பொறுக்க முடியுமாடா? இல்ல இங்க வந்த பிறகு பக்குவமா திருப்பிக்கிடுவோமா? அதான் எங்க மாமியார் வர சொன்னாங்க சாமி. போயிட்டு கால் வந்துட்டு வா. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி வர வைக்கிறேன். தேவையில்லாம ஒருவர் நட்புக்குள் குடியேறி உன் குடும்பம் கலைக்கப்பட்டிருக்கு. அந்த நட்பிலிருந்து பிரித்து உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன். அப்படி வெற்றி ஆயிக்கா, நல்லா இருக்குதா. வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? குழந்தை யாருக்கு வேணும்? யாரெல்லாம் வந்திருக்கிய? குழந்தை வேணுமா? சிரிக்காரு. இது யாருமா? நோக்கில் முதுமையும் வாக்கில் இளமையுமாக தோன்றுகிறீர்களே. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. என்னப்பா கிடைக்குமா? ஒரு கேள்வி கேளு, பதில் வந்தா கொடுன்னு சொல்லியிருக்கு. கேட்டுருவோம். என்ன கேள்வின்னு பார்ப்போம். புனியத்துறை சாமி உங்க ஏரியாவில் இருக்காரா? எந்த ஏரியாவில் இருக்காரு? அந்த சாமிக்கு போய் கும்பிடுவீங்களா? சில சமயத்துல இவா கும்பிடுவானா? அவ்வளவுதான். சரி, உனக்கு கும்பிடுற பழக்கம் இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மூணு வாரம். இதுல இருந்து மூன்றாவது முறையாக என்னை பார்க்க வரும் பொழுது நீங்கள் குழந்தை வரம் வாங்கி கொள்ளலாம். அதுவரை சற்று பொறுமை வேண்டும், அமைதியும் வேண்டும். பக்கத்துல ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய உடலை பார்த்தேன். இந்த உடல் குழந்தையை பெறக்கூடிய கனிவை பெறுமா அல்லது கர்ப்பப்பையில் வலிமை இல்லாமல் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து பார்த்தேன். கர்ப்பப்பையில குறைகள் இல்லை. ஆனால் புத்திர சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நேரங்காலம் இன்னும் வரவில்லை. 3 வாரம் 21 நாட்கள் கழித்து என்னை வந்து பார்க்க வேண்டும். அப்பொழுது குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிய வழியை படித்தருகிறேன். இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு இடத்துக்கு போகலாமான்னு இருக்குது. அங்க போகலாமா? இடத்துக்கு போகலாம். இடம் மாற்றிய பின்பு உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கர்மசாமி, அதே கள்ளக்குறிச்சி எல்லை தொழில் வளத்தை பற்றி கேட்க வந்தது யார்? தொழில் நிலைகளை பற்றி. தான் பார்க்கிற தொழில் தகுந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? என்ன தொழில்? நான் தொழிலை பத்தி தான் பேசுறேன். கள்ளக்குறிச்சியா? செய்யும் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வயசில் 1, வயசில் 2, வயசில் 3. யார் வர கேட்டு பார்க்குறேன். வீடு, இடம், டாக்குமெண்ட் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? யாருமா? சேலம், கள்ளக்குறிச்சி எல்லை வரலாம். ரெண்டையும் சேர்த்தா கூப்பிடுறேன். காரணம் சொல்லலாம். நீங்க யாருக்கா? ஓவோ ஓவோ உட்காரலாம். மாயமா மறைஞ்சு போகுத, ஏன் அப்படி கேட்டு பார்க்குறேன். என்ன கால் வந்துட்டு வா. உட்காரலாம். சில சமயங்கள்ல கண்ணுக்கு ஒரு தெய்வம் தெரியுறது மாதிரி தெரியுது. ஆனா அதை முழுதா பாக்குறதுக்கு முன்ன முகமும் எல்லாம் மாறி போகுது. ஏதோ வந்துட்டு போறது மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு மாயையாக. அது உன் வீட்டுக்குள்ளதான் வருது, ஆனா வெளியில வரல. புரியுதா? அது என்ன தெய்வம் அப்படின்னு நான் கேட்டேன். முனீஸ்வரன் என்னும் ஒரு தெய்வம். புரிகிறதா? ஆனா உன்னுடைய இடம், வீடு சம்பந்தமான பிரச்சனைகளில் சம்பந்தப்பட்ட சில நபர்கள் தவறான குழைப்புகளை செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு 3 வருஷ காலமா இப்ப மனவேதனையும் வழக்கு வம்புகளும் பெறக்கூடிய நிலைமையை நீங்க அடைஞ்சு வந்திருக்கீங்க. இதனால கடன்களும் உடல் நோய்களும் பெற்று போகாத கோயில்களுக்கெல்லாம் போய் வேதனை அடைஞ்சு நொந்து வந்திருக்கீங்க. காரணம் சொல்லலாம்.
மறைஞ்சு போறியா நீ? பக்கத்துல வரலாம். வேற என்ன வேணும்? அதான் வழக்கு எல்லாம் சதிச்சு வந்துக்கிட்டு சொல்லியாச்சு. ஜெயிச்சு தர, சற்று பொறுமையாரு. 5 முறை என்னை பார்க்க வரணும். புரியுதா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பக்கத்துல வாமா. அடாடாடா, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு வலிக்க கூடாதாமா? விபூதி வாங்குறவங்க கொஞ்சம் தயவு செய்து பக்கத்துல வந்து வாங்குங்க, மிக நல்லது. என்ன? சேலம் கள்ளக்குறிச்சி எல்லை திருமணம் பற்றி கேட்க வந்தது யார்? சாண்டிலியன். நவீன இலக்கிய ஆசிரியர். பழைய இலக்கியங்களை புதுப்பித்து நாவல்களில் எழுதிய ஒரு ஆசிரியர். அப்படித்தானே? அப்படித்தானே? அதான் இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். கொடுத்துருவோம். பக்கத்துல வந்து உட்காரலாம். மனம் குழம்பாம ஒருநிலைப்பட்ட மனதோடு இருக்க வேண்டும். பசுபதி ஈஸ்வரர் கோவில் எங்க இருக்குப்பா? நான் தெரியப்படுத்திடுறேன், அவ்வளவுதானே. பசுபதி ஈஸ்வரர் கோயில் நம்ம நாட்டிலே 2 இடத்துல தான் இருக்கு. ஒன்னு நேபாளத்துல இருக்கு, இன்னொன்னு நம்ம கரூர்ல இருக்கு. புரியுதா? உங்க ஏரியாவுக்கு கரூரை தாண்டி போகணுமா? வரலாம். கரூர் எல்லையில இருக்கக்கூடிய பசுபதி ஈஸ்வரருக்கு ஒரு பசுமாடு தானம் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுத்த பின்பு உன் வீட்டுல மங்களகரமான காரியம் நடக்கும். மங்களகரமான காரியம் நடந்த பிறகு யாருடைய உயிர்களுக்கும் எந்த ஒரு கண்டமும் இல்லாம காப்பாற்றித்தார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். தை மாதம் வரை உங்களுக்கு கால அவகாசம் இருக்கு. வெற்றியாகி தரேன். இன்னும் 2 வாரம் கழித்து என்னை வந்து பார்க்கணும். ஜெயிச்சு தரேன். இந்த மகளை நல்லா இருக்கணும். சாதாரணம் எடுத்துக்கூடாது. அந்த கோயிலுக்கு பசுமாடு கொடுக்கணும். சிவனுக்கு அப்படி சத்தம் கேட்க. பட்டுக்கோட்டை தான் பெற்ற பிள்ளையை பத்தி கேட்டு வந்தது யார்? பட்டுக்கோட்டை பிள்ளையை பத்தி கேட்டு வந்த விளக்கம் சொன்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா காரணம் சொல்லலாம். அப்படியா? பயிரானது யாரு? ஆமா, அளவில்லாத விளக்கங்களை பேசி பேசி சமுதாயத்தில் ஒரு மாசு முதிர்ந்த ஒரு பெயரை பெற்று தேவையில்லாத மன வேதனைகளை சுமந்து வந்த மகன் நீ. நீதியை பேசி உண்மையை பேசி சமுதாயத்துக்கு விரோதிங்கிற பேரை எடுத்தாச்சு. உண்மையா? உன் மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டேன். வரக்கூடிய ஆவணி மாதம் 22ஆம் தேதி வரை என்ன கருப்புசாமி? சூரிய நமஸ்கார பூஜை செய்ய வேண்டும். ஏனென்றால் பிதுர்தோஷம் இருக்கிறது என்பது பொருளாகும். சூரியனுக்கு பூஜை செய்வதற்கு ஒரே ஒரு சுருகிய வழி என்ன? திருவாடுதுறை சென்று சூரியனார் கோயில் இருக்கு, அங்க போய் பையனுக்கு அற்புதமான அர்ச்சனை ஆராதனைகளை செய்து இங்கே கூட்டி வந்தான். அவனுடைய புதுமையான வாழ்க்கையும் அமைத்து அவன் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்த்து மங்கள காரியத்தை நடத்தித்தார. போதும்னா வேற என்ன வேணும்? மனைவிக்கு உடல்நிலையை பற்றி நான் பேசணும். கொஞ்சம் கண்ணில் விட்டு கண்ண முடி உட்காரு. இடுப்புக்கு கீழ் கைகால் சம்பந்தமான வீக்கம், நரம்பியல் வலி, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியமோ இருக்குமோ என்னும் பயம், இவைகளெல்லாம் இருக்கு. அந்த வீக்கம் தன்மைகளெல்லாம் குறைந்து விடும். அது சனி பகவானின் காரணத்தினால் வாத விரோதமான நோயாகும். அந்த நோயை குணமாக்கி எழுந்து நடக்க வச்சு தாரேன், தெளிவாக்கி தாரேன். வெற்றி உண்டு. புண்ணியமாக்குறேன். வார்த்தையை குறைக்க வேண்டும்.
அதே பட்டுக்கோட்டை பெற்றால்தான் பிள்ளையா படம் பேரா இல்லையா? ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு இரட்டைத்தாள் பால் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒட்டக்கூத்தர் பாட்டு செய்யுள் பாடினார்னா 2 லாக் போட்ட மாதிரி போட்டுருவாரு. யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது, ஓபன் பண்ண முடியாது. அதனால கம்பனே ஒட்டக்கூத்தருடைய பாட்டுக்கு ரொம்ப சிந்தனை பண்ணி தான் அடுத்த செய்யுளை பாடுவார். அத மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்கு 2 பேர்கள் பூட்டு போட்டாங்க. அந்த வாழ்க்கை என்ற ஒரு கதவை உடைத்து அந்த பக்கம் போக முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. அந்த கதவை உடைக்க முடியுமான்னு கேட்டேன். ஒருத்தனுடைய மனதை திருப்ப வேண்டும். ஒரு குழந்தையின் மனதை இந்த பக்கம் திருப்பி வர வைக்க வேண்டும். முதல்ல பிள்ளைய வர வைக்க, உன்னை பாசத்தோட இருக்க வைக்க. காரணம் சொல்லலாம். கல்யாணம் நடந்தது உண்மையா சொல்றாங்க. 2 நாளைக்கு முன்னாடி சந்திச்சாங்க. ஏற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. நடந்தது உண்மைதான். எனக்கு குழந்தை இருக்கிறதா சொன்னாங்க. வெற்றியாக்கி தரேன். ரொம்ப அதை பத்தி பேசக்கூடாது. வேற மாதிரி ஜெயிச்சிருவோம். கர்மசாமி, ஆமா அப்படியா? தொழில் விவசாயம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? கால்வன் சொன்னான். அந்த பூரத்தில் ஒரு மகராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராணி, கண்கள் சிவக்க வந்து கதை படித்தார். 100 கிராம். முன்னோர்களில் ஒருவர் முருகப்பெருமானை போல் இருதாரம் உடையவர். புரியுதா? இப்பொழுது 6 மாதங்களாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும், வீட்டில் பெண்ணடியாளின் மனம் உடல்நிலை சம்பந்தமான மன குறைபாடுகளும் நடந்து கொண்டிருக்கு. சில லட்சங்களை தொழில் சம்பந்தமாக முடக்கி வெற்றி பெற முடியாத வேதனையும் ஏமாற்றமும் வந்து சேர்ந்துருச்சு. அதனால புதுமையாக தொழிலை ஆரம்பிப்பதற்கு வழி கிடைக்குமா, அதுக்கு வேற மார்க்கம் உண்டா, அல்லது மீண்டும் இதே ஏமாற்றம் இருக்குமா, நமக்கு நல்ல டைம் இருக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் காரணம் சொல்லலாம். ஓரேழு மாதங்கள் பொறுத்திருந்தால் தொழிலில் உருப்படி கிடைக்கும். எந்திரங்கள் சம்பந்தமான வேலைகள் தொடங்கும். எந்திரங்கள்னா வண்டி வாகனம் வேலைகள் தொடங்கும். விவசாயத்தில் உயர்வும் உண்டக்கா மண்டக்கான விளைச்சலும் பயனுள்ளதாக இருக்கும். பல லட்ச சம்பாத்தியம் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். 7 மாதம் பொறுத்துக்கணும். 7 மாதம் பொறுமை வேண்டும். ஜெயித்து தரேன். கர்மசாமி, ஆமா ஆமா. பழனிமலை முருகா, பழனி திரு குமரா, பழனிமலை முருகா, காளியம்மன் உபாசகரா, காளியம்மன் கோயில் பூசாரியா? கால்வன் சொல்லலாம். யார் அந்த வரக்கூடிய ஆடி மாதத்தோட உன்னுடைய வறுமை கடன்கள் சம்பந்தமான அத்தனை விஷயமும் தீருதுப்பா. அதுக்கு முன்னால ஒரு இடம் அல்லது வீடு கைவிட்டு போகணுங்கிற ஒரு சில விதி இருக்கு. அதுக்கு வேண்டிய வழிகளை உருவாக்கி கடன்ல இருந்து மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால்வன் சொல்லலாம்.
அடுத்த வாரத்துல இருந்து 3 பேர் வருவாங்க. சரி. பேசி முடிச்சு தெளிவு பண்ணி தாரேன். சரி. கொஞ்சம் மனசை தளர்த்திக்கார ரேட்ல சரி. ஓகே பண்ணிடுவோம். சரி. கொண்டு வைக்கிறோம். அதே பழனி எல்லை நான் உத்தரவிட்டு வெற்றி பெற்று வந்த மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளைகள் 2 பேருக்கும் வேலை கிடைக்கும்னு சாதாரணமாக சொன்னேன். ஆனா 2 பிள்ளைகளும் இப்ப வேலைக்கு போயிட்டாங்க. அந்த 2 பேருடைய மாத சம்பளமும் இந்த திருக்கோயிலுக்கு நடத்தக்கூடிய அன்னதான தான தர்மத்துக்கு தாரம்னு உறுதியான வாக்கு கொடுத்திருக்கேன். ஆமா சார். அதே போல உன் மனைவியுடைய உள்ளத்தை பார்த்தேன். சரி சார். கோளாறுகள் மெல்ல மெல்ல நீங்கி அவளை சரி பண்ணக்கூடிய நேரம் வந்தாச்சு. சரி சார். ஒரே நாள் என்னுடைய தீர்த்தம் அவள் தலையில் விழ அவள் சீர்திருந்தி வந்து விட்டாள் என்பது உண்மையாகும். வெற்றியாக்கி தர பணம் கிடைக்கும். வேற அந்த ஒத்தக்கால் வலியை நான் தீக்கணும்னா சனி பகவானுக்கு தீபம் போட்டு என்னை வந்து பார்ப்பேன். வெற்றியாகி கர்மசாமிக்கு சென்னை மாநகர் விஸ்வாமித்திர முனிவர் சொன்னார், கிராமத்திலே பிறந்திருந்தாலும் நாட்டின் தலைநகர் உன்னை பாராட்டும் அப்பாண்டாரு. நாட்டின் தலைநகர் இன்னைக்கு எது? தமிழ்நாட்டுல தலைநகர் எதுப்பா? நான் பாத்தியா கூட்டத்தை மெட்ராஸுக்கு போனாலும் இதே மாதிரிதான். 2 செகண்ட் கூட உருப்படி ஓய்வா இருக்க முடியாது, கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். கர்மசாமி என் பொம்பளை பிள்ளை மனத்தை திருத்தித்தான்னு கேட்டு வந்தது யாரு? பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மனப்போராட்டமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கும். அந்த வீட்டுல இருந்து தூங்குறதுக்கும் முடியாத துன்பமும் வெளியே போய் இருக்கலாமா என்கிற சிந்தனையும் உங்கள் உள்ளத்தில் ஓடி மனக்குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் உழைப்பெல்லாம் வீணாகி எதிர்காலத்தில் உங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்னும் நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் உறுதியாக தோன்றிவிட்டது. உண்மையா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை அது. அப்படி உண்மையிலேயே அந்த மக்கள் பார்ப்பார்களா? கேட்டேன். கொண்டாட்டி தான் பெருசு, பெத்தாங்க வளர்த்தாங்க, கிழவனாயாச்சு, அவங்க பிழைப்ப அவங்க பார்ப்பாங்க, எங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை. அப்படி உன்னை பார்க்கணும்னு சொன்னா உன் வீட்டு டாக்குமெண்ட்டை எங்க பேருக்கு எழுதி வை. எழுதி வச்ச பிறகு எங்க போகணும்? காசிக்கு தான் போகணும். போவதுக்கு பசுக்கு கூட பணம் தர மாட்டாங்க. இதுதான் உண்மை. எழுதி கேட்க மாட்டாங்க, நீ கொடுக்கவும் வேண்டாம். கால் எல்லாருமே ஏமாத்து தான். உண்மை இல்லையா? கர்மசாமிக்கு அடுத்து யாராலும் இடைஞ்சல் வராது. மரத்தை அடைக்கிட்ட நீங்க நிம்மதியா இருக்கலாம். சென்னை மாநகர் உடன் பிறந்தோர்களால் மன வருத்தப்பட்டு வந்தது யார்? கூட பிறந்தவங்களால மன கஷ்டம் அடைஞ்சு வந்தது யார்? ஓராளுக்கு வழி விடுங்க, வாராளுக்கும் வழி விடுங்க. யார்? என்னம்மா உடன் பிறந்தவர்களா? என்னம்மா புரியல? ஏமாற்றம் தாரா என் வாழ்விலே இன்பமே வீசாதோ. சுருட்டி ராகம் வசந்த யார் பாடினது? வரலட்சுமி அம்மா பாடின பாட்டு. சக்கரவர்த்தி திருமகள்ல. பிள்ளை எங்க படிக்கிறாங்களா? படிச்சு வேலைக்கு போயிட்டாங்களா? கால் வந்துட்டு வரலாம். என்ன ஈராண்டு காலங்களாக உடல்நிலை கோளாறால் மன வருத்தமும் துயரமும் நடக்கு. உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்ற பயமெல்லாம் இருந்து நீங்கி ஒரு தெளிவுக்கு வந்திருக்கிறீர்கள். உண்மையா? உறவினர்களால் மாந்திரிகங்கள் செய்து எதுவும் பாதிக்கப்பட்டிருக்குமோ என்ற ஐயப்பாடுகளும் பல தோன்றியது. ஒவ்வொரு நாள் பார்க்கின்ற கனவிலும் தனக்கு செய்வனை வைத்து தான் உயிர் போக போகுது என்பதை பார்த்து பார்த்து பயந்து வேதனை அடைந்த மகள் நீ ஆவாய். கால் விட்டு வரலாம்.
டீ வந்துருச்சு எனக்கு உங்களுக்கு. இப்போதைக்கு செய்யும் தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் உபாதைகளும் தோன்றிவிட்டன. உண்மையா? குடியிருக்கும் மனை சம்பந்தமாக ஒரு குழப்பமான கேள்வியும் பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வில் குழப்பம் நடந்து விடுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அப்படி யாராலும் இடைஞ்சல் நடக்காது. நேர்மையான வழியில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை தொடங்கும். உன் உடன் பிறந்தவர்களால் இன்னும் உன்னுடைய ஆஸ்தி சொத்துக்கள் எதுவும் வருமானு கேட்டா எதுவுமே வராது. இந்த பிறவியில் உனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்பதே முடிவு. ஆகையினால் அந்த உறவும் இல்லை என்று முடிவெடுத்து விட்டால் நீ உயர்ந்து விட்டாய் என்பது பொருளாகும். காரணம் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? போகலாம். 6 மாதம் கழித்து முடிவிடு. இப்போ ஏற்பாடு பண்ணா பணம் எக்ஸ்ட்ரா. நல்லா இருக்கலாம் மகளே, ஆனந்தமாக இருங்களப்பா. மகாலட்சுமியா இது கர்பதாமி. ஆமா, மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? இல்லையாமே. உன் சர்டிபிகேட்டுகள் சில சில பிரதிகள் உன்னிடம் இல்லை. எங்க வச்சிருக்கிற? ஏன் அங்க கொடுத்த? உன்னால பத்திரமா பார்க்க முடியாதா? உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு இருக்கு. அதை வாங்கி தெளிவு பண்ணி தாரேன். ஆனா அதை பெறுவதற்கு பணம் செலவழிக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை. அதனால அந்த வேலை எனக்கு கிடைக்கவா போகுது, எப்படி வாழப்போறோம்னு தெரியுறேன்னு உன் உள்ள சதா காலகட்டமும் குழம்பி வேற மாநிலத்துல போய் ஏதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல வேலையை பார்த்து பிழைச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல அப்பப்போ தோண்டிக்கிட்டே இருக்கு. உண்மையா? அதுக்கு சில நண்பர்கள்ட்ட நீ தொடர்பு வச்சிருக்க. உன்னை நான் அப்படி போக விட மாட்டோம்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. என்னடா செய்ய? கால்